வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். லிட்டர் எரிவாயு விலையில் மாற்றமில்லை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல். ரஷ்யா அருகே 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த இற்றம் முடிவு. இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் உயர் நீதிமன்றில் நேற்றைய தினம் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தால் நேற்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த சங்கம், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தற்போது 1350 ரூபாய் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதுள்ள வாழ்க்கை செலவிற்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அன்றாடம் 3 வேளை உணவை கூட பூர்த்தி செய்ய முடியாதிருப்பதுடன் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத உச்ச வறுமையை எட்டியுள்ளார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 200 வருட காலமாக குறைந்த ஊதியத்தை பெற்று வரும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பிற்கான மதிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். அவர்களின் வாழ்க்கை செலவை ஈடு செய்யக்கூடியதும் உழைப்பிற்கான மதிப்பை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடியதுமான ஒரு வேதன உயர்வை கோரி தங்களது சங்கம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றமில்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 3690 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 1482 ரூபாவிற்கும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 694 ரூபாவிற்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய ஊவா, கிழக்கு, மத்திய மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பகுதிகளில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இனி வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ரஷ்ய பாதுகாப்பு பேரவையின் துணை தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் வெளியிட்டுள்ள சில கருத்துக்களை அடுத்து ட்ரம்ப் இந்த முடிவுக்கு வந்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.